10th standard mathematics chapter 2 example 2.12 determine the value of d such that 15 congruently equal to 3 mod d. ஸோ பாருங்க 15 congruent equal to mod 3 அதில் d யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. mod d d அதாவது dனா என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த நம்பரால் டிவைட் ஆகணும் உள்ளதை கேட்டிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த மாதிரி ஃபார்மெட் எழுதணும். 15 அதாவது இது ரிமைண்டர் நான் சொல்லியிருக்கேன், இது நம்பரு, இது ரிமைண்டர் அண்ட் இது பார்த்தீங்கன்னா டிவைசர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் மாடல் அரித்மெட்டிக்கோடைய ஃபார்மெட்டு. ஸோ இதில் இது குறைச்சிட்டு சம் இன்டீஜர் இன்டூ டி அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது சம் இன்டீஜர் இன்டூ டினா இந்த இடத்துல ஒரு நம்பர் வரும். ஸோ இந்த நம்பருடைய ஃபேக்டர்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபார்மெட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக மாடலஸாக இருக்கும்போது இந்த நம்பர் கழிச்சிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு சம் இன்டீஜர். சம் இன்டீஜர்னா கே, வேறு கே வந்து சம் இன்டீஜர், எந்த இன்டீஜரானாலும் இருக்கலாம். சம் இன்டீஜர் இன்டூ அவங்க கொடுத்தது டி சம் மல்டிபிள். இது வந்து ஒரு நம்பர் இருந்துருந்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் 2 இருந்துச்சுன்னா 2ஆல் டிவைட் ஆகுதுன்னு சொல்லலாம். இதில் டி இருக்குது, சொன்னால் டிஆல் மல்டிப்ளை ஆகுது, டிஆல் டிவைட் ஆகுது. ஸோ அதுக்கு இங்கே எழுதும்போது 15 - 3 ஈக்குவல் டு கே டைம்ஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ 15 - 3 பார்த்தீங்கன்னா 12. ஸோ 12 இன்ட்டு கே இன்ட்டு டி. அப்போ 12 ஃபேக்டர்ஸாக கண்டுபிடிக்கணும். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 என்னெல்லாம் 1 இருக்கும், 2 அதாவது 12 × 12 12 தான் வரும், 2 × 6 12 வரும், 3 × 4 12 வரும், அடுத்து 4 6 12. ஸோ இந்த 6 வந்து ஃபேக்டர்ஸ். 4 3s are 12, 6 2s are 12, அந்த 12 2s 1s are 12. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த 6 ஃபேக்டர்ஸ் 12 ஃபேக்டர்ஸ். ஸோ இதில் இந்த நம்பரில் போடலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3யோட அதிகமாக தான் பார்க்கணும். 3யோட அதிகமாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா 15 - 3. ஸோ 3யோட அதிகமாக பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 15 காங்கிரண்ட் ஈக்குவல் டு இந்த நம்பரில் போடலாம் 4 6 12 போடலாம். ஏன்னா 3 இங்கே இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த 3 வந்து ரிமைண்டர். ஆக்சுவல் ரிமைண்டர் வந்து 3 இருக்கும்போது அதோடய அதிகமாக தான் நம்பர், அப்போ தான் 3 வரைக்கும் ரிமைண்டர். இப்போ நீங்கள் 2 வந்து ஃபேக்டரில் போட்டுட்டு அதாவது மல்டிப்ளேஷன், இந்த டி வந்து ஆக்சுவலாக நம்பர் இல்லை, அந்த ஒரு நம்பர் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர். டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் 2ஆக இருந்து எப்படி 3 வரும்னு நினைக்கிறீங்க? ரிமைண்டர் வரவே வராது. ஸோ இந்த 3 நம்பர் பாசிபிள் கிடையாது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டிவைசர், இந்த டி வந்து டிவைசர். இந்த டிக்கு வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். டிக்கு வேல்யூ டிவைசராக இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது, 1 2 3 வந்து என்ன செய்ய முடியாது, போட முடியாது. ஸோ 4 6 12 எதனாலும் போடலாம். ஏன்னா 4 போட்டிங்கன்னா விட ரிமைண்டர் 3 வரைக்கும் வரும், 6 போட்டிங்கன்னா ரிமைண்டர் 3 வரைக்கும் வரும், 12 போட்டிங்கனாலும் ரிமைண்டர் 3 வரைக்கும் வரும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது த ஃபேக்டர்ஸ் 1 2 3 are not possible because it must be greater than 3. அதாவது டியோட வேல்யூ அது டிட்டு போடுங்க, டி போடுங்க. டி போட்டிங்கன்னா என்ன செய்யணும், அது டி மஸ்ட் பி கிரேட்டர் தேன் 3. 3யோட என்ன செய்யணும், அதிகமாக இருந்தாலும் அப்படின்னா தான் அது நீங்கள் என்ன செய்ய முடியும், போட முடியும். ஸோ வந்து ஃபேக்டர்ஸ் டி 1 2 3 வந்து பாசிபிள் கிடையாது. 1 3 போட்டால் கூட உங்களுக்கு வராது, 3 போட்டால் வராது. ஸோ கிரேட்டர் தேன் 3 இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது டி வேல்யூஸாக டியோட வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 6 and 12. ஸோ நீங்கள் டிக்கு வேலை 3 வேல்யூஸ் போடலாம். ஏன்னா டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் டி டியோட வேல்யூ என்னவா இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் 4 போடலாம், 6 போடலாம், 12 போடலாம். ஸோ இந்த 3 நம்பர்ஸ் போடலாம். கே என்னன்னாலும் போட்டுக்கலாம், சம் இன்டீஜர் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இதில் 4 போட்டிங்கன்னா இந்த கே இடத்துல 3 போடலாம், இந்த 6 பார்த்தீங்கன்னா கே இடத்துல 2 போடலாம், அண்ட் இங்கே 12 போட்டிங்கன்னா கே இடத்துல 1 போடலாம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த 3 நம்பர்ஸை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து டி வந்து என்ன செய்யக்கூடாது, 3யை விட அதாவது இந்த ரிமைண்டரை விட ஈக்குவலாகவோ அதோடய கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ரிமைண்டர் ஈக்குவலாகவோ அதை விட கம்மியாகவும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.